டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விதி 66, ஆப்ஷன் பி விதி 67, ஆப்ஷன் சி விதி 76, ஆப்ஷன் டி விதி 96. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 76 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர்களை விதி 76 கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏப்ரல் 1, 2010. ஸோ இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் ஏப்ரல் 1, 2010. ஸோ நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. டிஎன்பிஎஸ்சி புக்ஸ்.